வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் செயற்குழு கூட்டம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுக்கும் பார்த்தாங்க. ஸோ ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு குறித்தும் பேசலை. மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை பறிக்கிற மாதிரி 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூகம் பார்த்தீங்கன்னா தோல்வியாக தான் போச்சு. மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டம் புஷ்வாக தான் போச்சுன்றாங்க. பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், சின்ன சின்ன விஷயத்தை தான் எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் போட்டிருக்காரு. ஸோ மாற்றங்கள் ஏதாவது நிகழுமான்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பெரிய அதிகாரம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் வருமா பார்த்து பெரிய லெவலில் இல்லவே இல்லை. ஒரு சில தீர்மானங்கள் ஸோ அது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இம்பேக்ட் தருமான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியுது. ஒரு வருஷத்துக்கு 2 முறை பார்த்திங்கன்னா இந்த செயற்குழு கூட்டம், ஒரு முறை பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா பொதுக்குழு நடத்தணுன்றத விதி. ஸோ அதன் அடிப்படையில் நடந்த மாதிரி ஒரு புஷ்ஷாக தான் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு குறித்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசினாருன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அது முன்னாள் அமைச்சருக்கு பேசியிருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே கோச்சு போயிருப்பாங்கன்ற இன்னொரு பேச்சு அடிப்படுது. மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி செயற்குழு உறுப்பினர்களை அமைதிப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. ஆனால் ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் இதில் யார் இணைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னா, ஓபிஎஸ்ஸை இணைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. சசிகலா தான் 2வது பட்சம். ஓபிஎஸ்க்கு செல்வாக்குன்றது இருக்குன்றதை பார்த்திங்கன்னா யாருனாலையும் மறுக்க முடியாது. ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு. எடப்பாடி பழனிசாமியை அது எம்பி எலெக்ஷனில் தாக்கத்தை மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் ஏற்படுச்சு. அது மறுக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமி கூட. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை அந்த டீ பார்ட்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட நம்மளுக்கு தெரியும், தேமுதிக இப்போ தலைவராக இருக்க பிரேமலதா விஜயகாந்த் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பாஜக கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேமுதிக. அப்படி போகிற பட்சத்தில் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கிடும். எதுனா அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா கூட்டணி அமையலை எதிர்பார்த்தா யோசித்து பார்த்தா ஒன்றிணைந்த அதிமுக அது இல்லை, அது வலு இழந்து கிடக்குது. அதனால தான் பெரிய லெவலில் கூட்டணியை அமைக்கிறதுக்கு யாருமே முன் வரலான்றதை எல்லாருமே தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனசு உறுதியாக இருக்குது. நிறைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முயற்சி எடுத்துப்பாங்க. இப்போ திமுகவே எடுத்துக்கோங்களேன். மதிமுக ஆரம்பித்தார் வைகோ தனியாக பிரிஞ்சு போனது பார்த்திங்கன்னா வைகோவை திருச்சி மாநாட்டில் அழைப்பு விடுத்தார், வாங்க நீங்கள் நம்ம சுமூகமாக இருந்துக்கலான்ற மாதிரி. ஸோ தலைவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பை கட்சியை கைப்பற்றணுன்னா கொஞ்சம் அனுசரணையாக போய் அந்த தலைவரை மீண்டும் கூப்பிட்றது தான் பார்த்திங்கன்னா ஏற்பாடு இருந்திருக்கு. ஜெயலலிதா கூட பார்த்திங்கன்னா தன்னை எதிர்த்தவங்களெல்லாம் திருப்பியும் கட்சியில் இணைச்சாங்க. குறிப்பிட்ட இப்போ மனோஜ் பாண்டியன் அவங்க அப்பா பார்த்திங்கன்னா பிஹெச் பாண்டியன் அவரெல்லாம் எதிர்த்தார். ஆனால் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா இணைச்சிக்கிட்டாங்க. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி இணைக்காது மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. அதே மாதிரி சீனியர்களை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நெருக்கடி கொடுக்கணும், அவங்க அதிகாரத்தை பறிக்கணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கொண்டு போகிறாரு. இந்த பொதுச்செயலாளர் பற்றி பார்த்திங்கன்னா சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படல எடப்பாடி பழனிசாமி. இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது அவங்கள எதிர்த்தா அது என்ன ஆகும்? திடீர்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தது இப்போ நாளைக்கு ஓபிஎஸ்க்கு கொடுக்கலாம்ல, அந்த ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துடும்ல. அது இப்போ எடப்பாடி பழனிசாமி உணர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா எடுக்கிற முடிவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி எடுக்கலான்ற முடிவுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு. ஆனால் எஸ்பி வேலுமணி கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவுகள் செயற்குழு உறுப்பினர்கள் அவங்க கண்ட்ரோலாக இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்கிறது கூட செயற்குழு உறுப்பினர்களை 250 பேரை சொல்லணும் கூட, ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிவிடணும். அது மாவட்ட செயலாளர்கள் சொன்னால் தான் அந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது மாவட்ட செயலாளர் கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு மாவட்ட செயலர் எதிர்த்தா என்ன நிலைமை? அந்த செயற்குழு உறுப்பினர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி மேலும் சிக்கலை உண்டாகுன்றாங்க. ஸோ இந்த செயற்குழு கூட்டம் பெரிய லெவலில் ஈடுபடல, அமைதியாக தான் முடிஞ்சு, பெரிய லெவலில் தீர்மானம்ல சொற்பத்தனமான பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காது. இது நார்மலாக எல்லாருமே அரசியல்வாதிகள் எடுக்கிற முடிவு தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அந்த மின் கட்டண உயர்வு ஒரு சில தீர்மானங்களை பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. மின் கட்டண உயர்வு ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி. இந்த மின் கட்டண உயர்வு இந்த உதவின்ற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டச் வச்சிருக்கு. அந்த மின் கட்டண உயர்வு பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்திங்கன்னா உறுத்திட்டே வருவாங்க அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு கொண்டது எடப்பாடி பழனிசாமி. இப்போ அவரே பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் மின் கட்டண உயர்வு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. பட்டு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சியை வளர்க்குற தீர்மானமோ இல்லை மக்களுக்கு பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு இந்த தீர்மானம் போட்டால் நடைமுறைக்கு வந்துரும்ன்ற மாதிரி ஒரு தீர்மானம் இல்லை. பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு நிறையா இருந்துச்சு. பட் பெரிய லெவலில் ஈடுபடலை. இதுக்கு முக்கியமான காரணம் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில திட்டங்கள் போட்டனால எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி இயல்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வெளியே வந்துருக்கு. அப்படி என்ன முன்னாள் அமைச்சர்கள் போட்டிருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இந்த பேச்சு எடுத்தால் வெளிநடப்பு பண்ணிடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ
அந்த மாவட்ட செயலர் வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா செயற்குழு உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க வெளிநடப்பு பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட எல்லாருமே போய் வந்து பழக முடியாது. மாவட்ட செயலர் தான் வந்து கண்ட்ரோலில் இருப்பாங்க. எடப்பாடி கண்ட்ரோலில் மாவட்ட செயலர் இருக்காங்க. மாவட்ட செயலர் கண்ட்ரோலில் தான் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி இந்த 250 பேருக்கு அழைப்புதல் வச்சு பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்காரு. பட் இதில் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறத எல்லாருக்குமே எடப்பாடி பழனிசாமி உட்பட தெரியும். நீங்கள் வந்து முதல் தீர்மானம் என்ன சொன்னார், இந்த எம்பி எலெக்ஷனில் நீங்கள் வந்து வேலை செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி, நல்லா வேலை செஞ்சுருக்கின்ற மாதிரி பாராட்டி பேசிட்டு, இதுதான் முதல் தீர்மானமே. அப்படியே தீர்மானம் உட்கட்சி வாரியாக பார்க்கும்போது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா பற்றி பேசவே இல்லை. அந்த பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை போட்டிருந்தாரு. அது ஒரு விஷயம். அப்படி பேசாமல் இருந்தால் மட்டும்தான் 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதில் கை வைக்க மாட்டேன் ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கலாம். சசிகலா ஓபிஎஸ் குறித்து பேச ஆரம்பிச்சோன்னா அந்த 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு நியமிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுன்னா மாவட்ட செயலாளர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாயிரும். ஸோ எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதுக்கு செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா துணிவாங்கலாம் கேட்டிங்கன்னா துணியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னும் பொதுச்செயலாளர்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பேஸில் நிற்கவே இல்லை. பொதுச்செயலாளர் வழக்கு பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்க இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு தான் மனுவில் போட்டிருக்காரு. இது எல்லாமே தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கலை கொடுக்குற விஷயம்ன்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சிக்கல் கிடையாது. கூட இருக்க நிறைய பேர் பொருளாளர், துணை பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு நியமிச்சிருக்காருல்ல, அதுவுமே பார்த்திங்கன்னா சிக்கலாயிரும். எடப்பாடி பழனிசாமியோட மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்க நம்ம தெரியும் அதிமுக கோட்டையாக இருக்க கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி தோல்வி நீக்கினார்னா சேலத்திலே மிகப்பெரிய தோல்வி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நகரமன்ற தலைவரை கூட எலெக்ஷனை கூட ஜெயிக்க முடியலன்ற மாதிரி. ஏன்னா அங்கே வந்து எதிர்கட்சி தலைவரோட தோன்ற தொகுதி, அவர் ஜெயிச்சிருக்கலாமே, அவர் கிழிச்சிருக்கலாமேன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க தொடர்ந்து. இது போன மாவட்ட செயலர் கூட்டத்தில் அந்த தோல்விக்கான மாவட்ட செயலர் கூட்டத்தில் கேட்கும் போது தான் நம்ம திரும்பி செல்லப்பாண்டியன்ற இருக்கும் தூத்துக்குடி மாவட்ட சேர்ந்தவர். அவர்கிட்ட மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா அவர் தான் அங்கே கேபி முனுசாமி கேள்வி வைக்கிறார், எதுக்கு தோல்வி அடைஞ்சிங்க, பசை கொடுக்க வேண்டியதானே அப்படி இப்படி. ஆட்சியில் இருக்கும்போது நல்லா பசையை வந்து பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சுருப்பீங்களா, கொடுக்க வேண்டியதான்னு சொல்ல, நான் தோற்றது சரிங்க, நீங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி உங்கள் கண்ட்ரோலில் தானே, நீங்கள் எதுக்கு இங்கே தோற்றிங்கன்ற மாதிரி வாக்குவாதத்தை முடிச்சு. அப்போ தொண்டர்கள் உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது முக்கியமான காரணம் ஒற்றை தலைமை பெரிய லெவலில் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டாக இல்லை. சசிகலா போன்ற மிகப்பெரிய லெவலில் வந்து இத்தலைமையாக நம்ம பார்த்துப்போம். இப்போ ஜெயலலிதா அவங்க கூடயே சசிகலா இருந்தாங்க, அப்போ அவங்களோட எதிர்த்து பேச முடியாது. இப்போ ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க இம்பாக்ட் கொடுத்து பேச மாட்டாங்க. அவங்கெல்லாம் தலைமையாக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனது அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஆக்ஷன் திடீர்னு முதலமைச்சர் ஆனார், ஒற்றை தலைமைக்கு வந்தார், எல்லாரும் ஃப்ரீயாக விட்டார். அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு இதுதான் பண்ணணும், இதுதான் நெருக்கடியெல்லாம் கொடுக்கவே இல்லை. ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா சொத்து எத்து தெரியாமல் வாங்கினான்னா அதை பிடுங்கி வச்சுக்கோங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பொற்காலம் தான் சொல்லுவாங்க. அமைச்சர்கள்லாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டாரியா அவர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வினையாக போச்சு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோசியலாக பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பேச்சை கேட்கவே முடியாதுன்ற அளவுக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கம். சசிகலாட்ட இப்படி பேசவே முடியாது. சசிகலா அம்மாவோட இருந்தவங்க, சசிகலாக்குன்ற ஒரு பவர் இருக்குது. சசிகலா திடீர்னு சந்திக்க முடியாது. அம்மா மாதிரியே அவங்களும் நடந்துட்டாங்க. அவங்கள சந்திக்கணும்னா முதல் பர்மிஷன் வாங்கணும், என்ன குற்றச்சாட்டு வைக்கணும், இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சசிகலாவும் அந்த மாதிரி டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலவே எடப்பாடி பழனிசாமியை நம்மளோட சரிசமாக வந்தவர் தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர் புன்னக மாவட்ட செயலாளர் தான் அந்த முதலமைச்சர்லாம் பார்க்குறனால எடப்பாடியால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியலன்றாங்க. ஸோ இது வந்து தென் மாவட்டங்களில் இப்போ ஓபிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா இணைக்கின்ற ஒரு தீர்மானம் வந்து எதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணல. இது வந்து சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம். திருப்பி ஊரக உள்ளாட்சி தேர்தல் வருது, அதில் என்ன தான் பண்ண போகிறோன்றது தெரியல. விக்ரவாண்டி இடைத்தேர்தலையும் புறக்கணிச்சார். ஸோ ஈரோடு இடைத்தேர்தலும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் விட்டு கொடுத்தாரு, அவர் நின்றார். அவர் பக்கம் மிகப்பெரிய தோல்வி, கிட்டத்தட்ட 60,000 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.